ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சாம்பியன் ட்ராஃபிக்கான அந்த ஒரு ஸ்குவாடை வந்து மாற்றிருக்காங்க. முன்னாடியே வந்து ஒரு ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்குவாடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான 2 வீரர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விலகியிருக்காங்க. தற்போதைய இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஓடிஐ கேமில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் வந்து ஓப்பன் பண்ணாங்க. விராட் கோலி ஆடலை. 3வது இடத்துல கில்லு, 4வது இடத்துல ஐயர், இந்த மாதிரி வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து இருந்துச்சு. அப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து ஓப்பனர் யார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு. அந்த குழப்பத்துக்கான பதில் இப்போ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். 2வது ஓடிஐ கேமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கில்லை வந்து ப்ரமோட் பண்ணி விட்டாங்க. ரோஹித் சர்மாவும் கில்லும் வந்து ஓப்பன் பண்ணாங்க. பார்ட்னர்ஷிப்பில் 136 ரன்கள் வந்து சேர்த்தாங்க. 3வது இடத்துல வந்து விராட் கோலி சரியாக ஆடலை அப்படின்னாலுமே கூட அடுத்தடுத்த இடங்களில் வந்து ஸ்ரேயஸ் ஐயர், அக்சர் பட்டேல் இவங்களாம் வந்து சிறப்பாக வந்து ஆடிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பலிகடா ஆகிறது வந்து யார் அப்படின்னா ஒன்று வந்து கேஎல் ராகுல், இன்னொன்று வந்து ஜெய்ஸ்வாலை எப்படி நீங்கள் வந்து ஓப்பனிங் வந்து ஆட வைக்க மாட்டீங்க அப்படின்னா ஏன் இந்த இங்கிலாந்து தொடரில் அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கணும்? அவருக்கு மாற்றாக வேறு யாராச்சும் வந்து ஆட வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வந்து பண்ணாங்க. அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கௌதம் கம்பீர் வந்து ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன் வந்து ரொம்ப விரும்புகிற ஒருத்தர். அதனால வந்து அக்சர் பட்டேல 5வது இடத்துல ஆட வச்சுட்டு இருக்காரு. ராகுலை தூக்கி 6வது இடத்துல ஆட வைக்கிறாங்க. ராகுல் என்ன ஃபினிஷரா? அவரை தூக்கி 6வது இடத்துல ஆட வச்சா அவர் எப்படி ஆடுவார்? ஸோ ராகுல் வந்து சொதப்புறாரு. அக்சர் பட்டேல் ஒரு சைடு வந்து அவருடைய இடத்த வந்து கெட்டியாக வந்து பிடிச்சிட்டு இருக்காரு. அதனால வந்து ராகுலுக்கு தான் இது வந்து பெரிய ஒரு சிக்கலாக வந்திருக்கு. அந்த மாதிரி சூழலில் இப்போ ஸ்குவாடில் வந்து என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா பும்ரா வந்து ஆடலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. லோயர் பேக் இன்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா வந்து தூக்கியிருக்காங்க. இன்னொரு புறம் வந்து ஜெய்ஸ்வாலையும் வந்து தூக்கியிருக்காங்க. ஜெய்ஸ்வாலை முன்னாடி ஸ்குவாடில் வந்து வச்சிருந்தாங்க. இப்போ எப்படியும் வந்து கில்லு தான் வந்து ஓப்பனிங் ஆட போறாரு. கில்லு கிட்ட வைஸ் கேப்டன் பதவி வேற கொடுத்துருக்காங்க. அப்போ தேவையில்லாமல் வந்து ஜெய்ஸ்வால் வந்து அணியில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வாலையும் வந்து தூக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா மற்றும் வருண் சக்கரவர்த்தி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெயின் ஸ்குவாடுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். முன்னாடி கூட வந்து ஒரு ரிசர்வ்டு பிளேயராக பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ரிசர்வ்டு பிளேயர்லேருந்து மெயின் ஸ்குவாட்லேயே பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி மற்றும் ஹர்ஷித் ராணா இவங்க 2 பேருமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்குவாடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஜெய்ஸ்வால், சிராஜ், சிவம் தூபே இவங்களாம் வந்திருக்காங்க. பட் இவங்களுக்குலாம் வாய்ப்பு வந்து கிடைக்காது. இந்த சப்ஸ்டியூட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பு தான். இருக்கிறதே 15 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. அதிலே மேட்ச் வந்து இந்த டோர்னமெண்ட்டுங்கிறது ரொம்ப ஷார்ட்டான ஒரு டோர்னமெண்ட் தான். அதனால் வந்து இந்த சப்ஸ்டியூட் பிளேயருக்குலாம் வந்து வாய்ப்பு கிடைக்க போகிறது இல்லை. அவங்களாம் சும்மா டம்மியாக வந்து இருக்க போகிறாங்க. இப்போ இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்பின்னர்ஸ் வந்து ரோஹித் சர்மா வந்து வச்சிருக்காரு. யார் அப்படின்னா நமக்கு குல்தீப் யாதவ் முழு நேர ஸ்பின்னராக வந்து ஸ்குவாடில் வந்து இருக்காரு. வருண் சக்கரவர்த்தியும் முழு நேர ஸ்பின்னராக ஸ்குவாடில் வந்து இருக்காரு. இவங்களை தாண்டி 3 ஆல்ரவுண்டர் வந்து இருக்காங்க. ஜடேஜா இருக்காரு, அக்சர் பட்டேல் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் வந்திருக்காரு. 3 பேருமே வந்து ஸ்பின் போடக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸாக வந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஹர்ஷித் ராணா, முகமது ஷமி மற்றும் ஹர்ஷ்தீப் சிங் இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. இப்போ இதில் வந்து ஷாக்கிங் என்ன அப்படின்னா நமக்கு வந்து சிராஜை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு ஹர்ஷித் ராணாவை சப்ஸ்டியூட்டாக வந்து போட்டிருக்கலாம். ஆனால் கம்பீர் வந்து அவர் வந்து ஹர்ஷித் ராணாவை தான் தொடர்ந்து வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா சிராஜை வந்து சப்ஸ்டியூட்டாக போட்டுட்டு ஹர்ஷித் ராணாவுக்கு மெயின் ஸ்குவாட்லேயே வந்து இடம் கொடுத்துருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் வந்து கம்பீர் தான் வந்து கம்பீருடைய அரசியல் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. இப்போ 5 ஸ்பின்னர்ஸு 3 வேகப்பந்து வீச்சாளர்களோட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் 5 பேருக்குமே வந்து பிளேயிங் லெவலில் வாய்ப்பு வந்து கிடைக்காது. அன்றைக்கு எப்படியும் வந்து ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா உள்ளே இருப்பாங்க. அதை தாண்டி ஒரு ஸ்பின்னருக்கு வேணால் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கலாம். நன்றி.